ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோட்டல் குஸ்கா தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி வந்ததும் பட்டை தேவையான அளவு, இப்போ தான் பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டாரு, மராட்டிய மொக்கு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், லவங்கப்பூ, கல்பாசிங்க. எண்ணெய் காஞ்சி வந்ததும் பார்த்திங்கன்னா இது நல்லா போட்டுடணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு இது ரெண்டையும் போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்சு வந்த உடனே போட்டுக்கணும். ஃபஸ்ட்லேயே போட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். தேவையான அளவு பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ பிரியாணி எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. சீரகம், சோம்பு இதிலே போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். மூணு பெரிய வெங்காயம், 1.5 கிலோ பிரியாணி அரிசி, 1.5 கிலோ பிரியாணி அரிசிக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் விறகடுப்பில் தான் செய்கிறோம். விறகடுப்பில் செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதிலே போட்டு நல்லா எண்ணெயிலே வாசம் வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கலாங்க. கரம் மசாலா 2 ஸ்பூனு, வரமிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தேவையான அளவு கல்லுப்பு. இது நல்லா எண்ணெயிலே போட்டு பார்த்திங்கன்னா கலர் மாறுற வரலையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசம், அந்த மிளகாய்த்தூள் பச்சை வாசம் எல்லாம் போகணும். இதிலே கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, புதினா தழை 1 கைப்பிடி எடுத்து இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இது தக்காளி பழம் வதங்குற அளவுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க, கலர் மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து வச்சுருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் வீதம். இது பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து இதில் ஊற்றிருக்குங்க. இது தண்ணி நல்லா கொதி வந்த உடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த தண்ணி எல்லாம் சுண்டின வாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் தம் போட்டோம் அப்படின்னா நல்லா மூடி வச்சு தம் போடணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இது நல்லா பார்த்திங்கன்னா டைட்டாக ஒரு மூடி போட்டு அந்த ஒரு தட்டு போடுறோம் இல்லைங்களா, அது மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா குஸ்கா ரெடிங்க. இது ஹோட்டலுங்கிறதுனால குருமா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. குஸ்கா ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.